வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் அண்ட் சிக்கன் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் கேட்டிருந்தீங்க. அங்கே கேட்டு ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த ரெசிபியை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். கூடவே பாதி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 30 கிராம் அளவு முட்டைகோஸை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 6லேருந்து 7 பல்லு பூண்டு, ஒரு 7லேருந்து 8 துண்டு கேரட், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயத்தாள், தேவையான அளவு உப்பு, ஒரு சிக்கன் பிரெஸ்ட், கடைசியாக 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததன் பிறகு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அரை மணி நேரம் இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வாட்டரை நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அரை மணி நேரம் நல்லா கொதித்ததன் பிறகு இந்த தண்ணியை அழகாக ஒரு ஸ்டெயினர் யூஸ் பண்ணி வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை ஸ்டெயினரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம சேர்த்துருந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். இதில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இதை பாயில் பண்ணும்போதே வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் முழுமையாக இந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து நம்ம அவுட் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் அண்ட் சிக்கன் சூப்புக்கு தேவையான ஸ்டாக் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு சாப்பிங் போர்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை நம்ம கை யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக கிள்ளிக்கலாம். நீங்களும் என்ன மாதிரி கை யூஸ் பண்ணி தான் கிள்ளணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக அழகாக கிள்ளி வச்சுருக்கேன். இதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் 200 கிராம் அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் 8 நிமிடம் நல்லா பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 8 நிமிடம் நல்லா பாயில் ஆனதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய 100 கிராம் எடுத்து வேற ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீதமுள்ள 100 கிராமை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த 100 கிராம் அளவு கார்ன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டாக் வாட்டரையும் சேர்த்துப்போம். ஸ்வீட் கார்ன் அண்ட் சிக்கன் சூப்புக்கு நல்ல ஒரு கலர், டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதில் நம்ம அரைத்து வச்சுருந்த 100 கிராம் அளவு கார்ன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கிள்ளி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதன் பிறகு இதில் இன்னும் ஒரு 30 கிராம் அளவு நறுக்கிய முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு மற்றும் காரத்துக்காக கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், அதாவது வெள்ளை மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சூப்பை குறைந்தது 5 நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிடம் நல்லா கொதித்ததன் பிறகு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன் ஸ்லரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைத்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கார்ன் ஸ்லரி சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த சூப் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சூடாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் கார்ன் அண்ட் சிக்கன் சூப்பை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஸ்வீட் கார்ன் அண்ட் சிக்கன் சூப் ரெடி. ரொம்பவே சுவையான ஸ்வீட் கார்ன் அண்ட் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.